இன்னைக்கு பணம் சம்பாதிக்கும் நோக்கம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா மைக்ரோஸ்கோப்ல தேடினாலும் தரமான கல்வி கிடைக்காது. சார் அங்கதான் திருப்பி என்னோட கொஸ்டின் அது, ஏன் சார் ஃபாரின் போய் நான் படிக்கணும்? எனக்கு இங்க ஆப்ஷன்ஸ் இல்லையான்னு கேட்கிறேன். இங்க ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது போந்து நான் வெளில வந்துடக்கூடாதா? இங்க சர்வைவல் நான் கத்துப்பேன்ல ஃபாரின்ல போய் படிக்கிறதோட. ஒருத்தன் விசா கொடுக்கலங்கிறான்னா அவன் வாசல்ல எதுக்கு போய் நம்ம போய் நிக்கணும்? கனடா 80% விசா ரெஃப்யூசல் இந்த வருஷம். கனடா அப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதெல்லாம் அவங்களுடைய சரி, அவங்க ஆமா. ஆனா நான் முன்னாடி உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னேன். இப்ப யூகே பிபிசி ஒரு ஆர்டிகல் போடுறாங்க. இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸை யூகே கேஷ் கவுஸ் மாதிரி மில்க் பண்றாங்கன்னு. அதை நீங்க படிச்ச பிறகு நீங்க யூகே ப்ரமோட் பண்ணுவீங்களா, ப்ரமோட் பண்ண மாட்டீங்களா? ஒரு கல்வியாளராக இருந்தால் ஸ்டடி இன் யூகே கெட் லேப்டாப் ஃப்ரீ. நீங்க அப்ராட் எஜுகேஷன் சிக்கி சின்ன பின்னமா இருக்கிற ஒரே வார்த்தை கமிஷன். வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. தொடர்ந்து எஜுகேஷன் பத்தி நம்மளுக்கு பேசுறதுக்கு உண்டான தேவை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம பேசாம தவிர்த்ததே இல்லை. ஏன்னா ஒரு விஷயம், கல்வி அப்படிங்கிறதே அறிவை கூட்டுறதுக்கான விஷயம்தான். அவேர்னஸ் அப்படிங்கிறது கல்வி மூலியமா நிறைய வர்றப்போ அந்த கல்வியை பத்தின அவேர்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம ஊர்ல. மிஸ்கான்செப்ஷன்ஸ் அது மட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், கைடிங்ஸே சரியில்லாம இருக்கிறப்போ அதை குறித்து தேவை ஏற்படுத்துனதெல்லாம் நம்ம பேசுறது வழக்கம். அதனால நம்ம கூட இன்னைக்கு 3வது முறையா வருண் டாக்ஸ்ல நம்மளோட ரெகுலர் கெஸ்டா இணைந்திருக்கிறது யூரோப் ஸ்டடி சர்க்கிள்ல இருந்து பாத்தீங்கன்னா சிவராமன் வந்திருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் அகெயின். ஸோ உங்களை பாத்தீங்கன்னா ஏப்ரல் மே டைம்ல கூப்பிடாம எப்பெல்லாம் எனக்கு சில காலேஜ் பத்தி போன மாசமே ஆக்சுவலா உங்களை அழைத்து பேசலாம்னு பார்த்தேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க யூனிவர்சிட்டிஸ் பத்தி அவ்வளோ இஷ்யூஸ், அதுல நிறைய ஸ்கேண்டல்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு பி புல்ட் இன்டு தி பொலிட்டிக்கல் ஸ்ட்ரிங்ஸ். பட் சி, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ தமிழ்நாடு அப்படின்னா எஜுகேஷன், அப்புறம் மெடிக்கல், இதுக்கு பாத்தீங்கன்னா டூரிசம்லாம் போற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு நிச்சயமா. பட் அதையே நம்ம மாறு தட்டிட்டே இருந்துட்டு கீழே போயிடாம அதே இடத்த தக்கவாது வச்சுக்கணும்ல. நிச்சயமா. அப்படி இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு அர்பன் சைட்ல இருந்து வர்றப்ப தே ஆர் ஸ்பாயில்ட் வித் ஆப்ஷன்ஸ். சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு ப்ரிவிலேஜ் ஃபேமிலியில வளர்ந்துட்டாங்கன்னா, இங்க போடா, இது படிக்கண்டா, அது முடிச்சிடறா, அதுக்கப்புறம் அங்க போயிடுறா, நான் உங்களுக்கு சொல்லி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருப்பாங்க. பட் ரூரல் சைட்ல இருந்து இன்னைக்கு வர்றப்போ எஜுகேஷனுக்காக கடன் வாங்கி தங்களோட குழந்தைகளுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அடமானம் வச்சு கூட நிறைய பேர் வராங்க. ஆனா ரூரல் சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த லைஃப் டைம் சேவிங்ஸ் கொட்டி வராங்க. சில பேர் சொத்து இருந்தாலும் வர்றாங்க, என்ன படிக்கணும் என்னன்னு தெரியல. அப்படி இருக்கிறப்போ தே ஆர் மிஸ்கைடட் இன் a lot of things. நம்ம ஊரை படிப்பா இருக்கட்டும், இல்ல வெளிநாடு போய் படிக்கிறதுல நிறைய பேர் தள்ளப்படுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இப்படி இருக்கிறப்போ வெளிநாடு படிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தேவை இருக்கு, அதுல என்னென்ன மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் இருக்கு, குறிப்பா இதை பத்தி அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கு எல்லாம் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் நிலவரதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? நிச்சயமா. இன்னைக்கு எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா 95% ப்ராப்ளம் தான். ஏன்னா இப்ப நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, அது எல்லாத்தையும் ஒரே கான்செப்ட்ல உள்ளடக்கி கல்வி கூடங்கள் இருவகைப்படும். சரி, உங்கள் பணத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல மைக்ரோஸ்கோப் வச்சு தேடினாலும் தரமான கல்வி கிடைக்காது. சரி. சோ அந்த கல்வி கூடத்துக்கு பணம் சம்பாதிக்கும் நோக்கம் இல்லை. நீங்க அங்க போய் படிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு தரமான கல்வி கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆப்ஷன்ஸ் ரொம்ப லெஸ்ஸா இருக்கு. இதனாலதான் நாங்க இங்க ஐஐடி, என்ஐடி, ஐஏஎம், ஐஏஎஸ்சி போன்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல உங்க பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் படிங்கன்றதை நம்ம சொல்றோம். இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த விஷயம் புரியாம மக்கள் படிக்கிறதே வேஸ்ட்னு இன்னைக்கு இளைய சமுதாயம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு படிக்கிறதே வேஸ்ட்னா? ஆமா, 95% வாங்கி அந்த அண்ணாக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலங்க. சரி. இல்ல அவருக்கு பிடிச்ச வேலை கிடைக்கல, இல்ல குறைவான சம்பளமா இருக்கு, இல்ல வேலை ரொம்ப பிரஷரா இருக்கு. அவ்வளவு கஷ்டப்பட்டு மார்க் வாங்கியுமே ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையை அடைய முடியவில்லை என்றால் இந்த கல்வி எதற்குன்னு அந்த சின்ன பையன் கேள்வி கேட்கிறான். 12th முடிச்சுட்டு ஆஸ் அ பேரண்ட் ஆர் ஆஸ் அ பிரதர் நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? கஷ்டம். அந்த அண்ணா சரியா படிக்காம இருந்ததுன்னா அது வேற கதை. 90-95% வாங்கியும் ஒரு நல்ல நிலையை என்னால் அடைய முடியவில்லை என்றால் எதற்கு இந்த கல்விங்கிறத ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? நாங்க சொல்றது தான், நீங்கள் படிக்கக்கூடிய எஜுகேஷன் உங்களுக்கு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுக்க முடியல, உங்க சொந்த காலில் உங்களால அதை நிக்க வைக்க முடியல அப்படின்னா அந்த கல்வி எதற்குங்கிற. ரைட். சும்மா விசிட்டிங் கார்டுல பிரிண்ட் பண்றதுக்காக நம்ம போய் படிக்கிறோம். நீங்க ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 90-95% வீட்டில் இருக்கக்கூடிய 90% வச்சுப்போம். சரி, வீட்டில் இருக்கக்கூடிய கடைசி ரூபாயும் கட்டிதான் அந்த பட் நீங்க அதை தவறான கல்வி கூடங்கள்ல படிச்சுட்டு தயவு செய்து கல்வியை குறை சொல்லாதீங்க. திஸ் இஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே.
ரெண்டாவது எல்லாரும் ஒரே கோர்ஸை படிக்கிறது. ம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, இப்ப புதுசா இதானங்க ஃபியூச்சர். பிசினஸ் டிசைன். ஏங்க இப்போ இப்ப நீங்க மீடியா துறையில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், இத்தனை வருஷமா பயணித்திருக்கீங்க. இப்போ உங்களை யாராவது இல்ல நீ பயோடெக்னாலஜி தான் ஃபியூச்சர் நீ அதுல போடணும்னா உங்களுடைய அவுட்ஷைன் பண்ணிருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி குறைவா அப்படி இருக்கு. இருக்கிறப்ப என்ன அப்ரூவ் பண்ணி வேற ஒரு சைடு தள்ளுறப்போ அது ஒரு ப்ராப்ளம் தான். அதை தான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கிறேன். பிடித்தவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கிறதுல எனக்கு என்ன பிரச்சனை? அஸ் அ கல்வியாளர் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. இப்ப நான் காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் போகும்பொழுது மெஜாரிட்டி அவங்க அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணி எடுத்ததோ இல்ல நம்ம எதிர் வீட்டு அங்கிள் தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்துருவார் தூக்கிட்டு ஒரு பழைய பஞ்சாங்கத்தை, அவர் சொல்லிடுவாரு நீ இதான் ஃபியூச்சர். நீ இன்னொன்னு தெரியுங்களா, நிறைய காலேஜஸ்ல மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், ஏரோநாட்டிக்கல், ஏவியேஷன், கெமிக்கல், சிவில், பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, இசிஇ, ட்ரிபிள்இன்ற கோர்சஸே இல்ல தோழர். இல்லங்கிறீங்களா? ஜீரோ சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு வச்சிருக்காங்க. இப்போ ஒரு கல்லூரிக்கு நான் கால் பண்ணி ஒரு மெக்கானிக்கல் ப்ரொஃபசர் வராரு, ஒரு சூப்பர் இன்ஸ்டிடியூஷன் டவுன் சவுத்ல, மெக்கானிக்கல் பத்தி பேசுறேன், எல்லாம் சூப்பர், நாங்க என்டர்டைன் பண்றோம், பட் ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல. ஓகே, திஸ் இஸ் த ரியாலிட்டி. ஏன்னா மெக்கானிக்கல்னு சொன்னா மக்கள் 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல ஃபீஸ் கட்ட மாட்டாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கனெக்டட் வித் டேட்டா சயின்ஸ் கோர்ஸோட நாங்க ஸ்பெஷலைசேஷன் கொடுக்குறோம். கேட்கவே நல்லா இருக்கே, கேட்கவே அருமையா இருக்கு இல்லீங்களா? இன்னைக்கு 5 லட்சம், 6 லட்சம், 7 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் கட்ட மக்கள் தயார். பெங்களூர்ல ஒரு பல்கலைக்கழகம் அவங்க வெப்சைட்லயே 70 லட்சம் ரூபாய் ஃபீஸ் போட்டுருக்கு. வெப்சைட்ல போட்டுருக்கு ஆனுவலி 4 வருஷத்துக்கு 70 லட்சம் ரூபாய். 70 லட்சம்ன்றது ஃபீஸ் வெப்சைட்ல போட்டிருக்கு, மக்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன், 70 லட்சம் போடுங்க, 80 லட்சம் போடுங்க. தரமான ஆசிரியர்கள் நமக்கு தேவை, லேட்டஸ்ட் சிலபஸ் தேவை, நல்ல இண்டஸ்ட்ரி கனெக்டட் ப்ரோக்ராம்ஸ் தேவை. இன்னைக்கு நீங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் ஐட்டம்ஸ் எடுத்துப்போமே, ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், இந்தியன் ப்ராடக்டா ஃபாரின் ப்ராடக்ட்? மோஸ்ட்லி ஃபாரின் ப்ராடக்ட் தான். அப்புறம் அடிப்படை ப்ராடக்ட்ஸே நம்ம ஊர் ப்ராடக்ட் இல்லையே. நம்ம அதனாலதான் நம்ம ருப்பி வேல்யூ, நான் ஒரு எக்கனாமிக் பேக்ரவுண்ட்ல எல்லாம் கிடையாதுங்க, எனக்கு கிரெடிட் டெபிட்டை தாண்டி எனக்கு பினான்ஸ் சம்பந்தமா எதுவுமே தெரியாது. பட் நீங்க உங்க பணம் உங்க நாட்டை விட்டு வெளியே போக போக உங்களுடைய மணி வேல்யூ கம்மி ஆயிட்டே தானே போகும். அதே மாதிரிதான் பிரெயின் ட்ரெயின்ன்றீங்க. எதுக்கு பிரெயின் ட்ரெயினும் அது மாதிரிதான் அப்படிங்கிறீங்க? இப்போ இவங்களுக்கு இங்க கட்டமைப்பு வசதிகள் வேணும் இல்லையா? இவங்களுக்கு ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும், அதற்கு எல்லா சப்போர்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்கணும். அப்பதானே நமக்கு அதற்கு உண்டான ப்ரையாரிட்டிஸ் நமக்கு வரும். இல்ல திருப்பியும் சொல்றேன், ஐ டோன்ட் வாண்ட் யூ டு கெட் இன்டு கான்ட்ரோவர்சிஸ். நான் தனியா எதை பத்தி வேணா பேசுவேன். பட் இன்னைக்கு நீங்க பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் யூனிவர்சிட்டின்னு சொல்லப்படுற ஒரு யூனிவர்சிட்டி பத்தி அவ்வளோ விஷயங்கள் வெளில வருது. கண்டிப்பா அதெல்லாம் கேட்க அதிர்ச்சியா இருக்கு. அப்படி கேட்கிறப்போ நம்ம ஏதோ ஒருத்தங்களை இப்படி நினைச்சிட்டு இருக்கோம், இப்படி இருக்காங்களேங்கிற மாதிரி இருக்கிறப்போ இது எங்க இருந்து இன்னைக்குதான் நடக்குது. இன்னைக்கு பணம் சம்பாதிக்கும் நோக்கம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, அகைன் நான் இன்டர்வியூல 2வது வாட்டி சொல்றேன், மைக்ரோஸ்கோப்ல தேடினாலும் தரமான கல்வி கிடைக்காது. இப்போ நீங்க ஒரு ஐஐடி, என்ஐடி, ஐஏஎம் எப்படி இயங்குதுன்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாலே, அதற்கு அவங்களுக்கு படிப்பறிவு இருக்குன்னு கூட அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கிட்டாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். 50 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குதுங்க, 35-40 ரூபாய் இண்டஸ்ட்ரீஸ் ப்ராஜெக்ட் பண்றாங்க, அவங்க கொடுக்குறாங்க. சரி, 10-15 ரூபாய் அலுமினைஸ் அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இப்படிதாங்க கல்லூரி நடக்குது. 100 ரூபாயும் உங்க அப்பா பாக்கெட்ல இருந்து எடுத்து அந்த கல்லூரி நடக்குதுன்னா அதுல பயன் இல்ல. நீங்க கேட்கலாம், சரி தோழர், இதுல எல்லாமும் சில கல்லூரிகள்ல படிச்சு மாணவர்கள் வெற்றி அடையறாங்க இல்லையா? அவங்க எப்படி சர்வே ஆகுறாங்க, எப்படி முடியுது? அவங்க நம்ம ஸ்டூடெண்ட் ஸ்மார்ட், அவனே தேடி பிடிச்சு படிச்சு. எக்ஸாக்ட்லி. ஏங்க நீங்க இன்டர்நெட் இருக்கிறதுனால அது பண்ணிட்டான். பட் நல்ல வேலை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இதேதான். நம்ம பசங்க தே ஆர் சூப்பர் ஸ்மார்ட். நீங்க நீங்க இல்ல, நிறைய பேர் சொல்லலாம் 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ், அந்த கிட்ஸ், ஆல்பா கிட்ஸ், என்ன வேணா பேர் வைக்கலாம். கிட்ஸ் ஆர் கிட்ஸுங்க. நம்ம தரமான கல்வி அவனுக்கு கொடுக்காத பட்சத்தில் அவனை கேள்வி கேட்கக்கூடிய உரிமை நமக்கு எப்படி இருக்குன்ற. ஏதாவது ஒருத்தவங்க, யாராவது ஒரு கல்வியாளர், ஏன்டா இந்த டிஜிட்டல் எராவில் தம்பிகளா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ரெக்கார்ட் நோட் ஏன் எழுதுறீங்கன்னு என்னை தவிர்த்து யாராவது பதிவு செய்யறாங்களா? இல்ல பதிவு செய்யதான் அவர்களால் முடியுமா? ஓகே, எதுக்குங்க எழுதுறீங்க ரெக்கார்ட் நோட்டு? எதுக்கு மனப்பாடம் செஞ்சு படிக்கக்கூடிய ஒரு கல்வி முறை? அப்படி ஒரேடியா புரட்டி போட்டு எல்லாத்தையும் மாத்திர முடியாது இல்லைங்க. ஸ்டெப் பை ஸ்டெப். இந்தியா போன்ற கண்ட்ரில எப்பதான் மாற போறீங்க? எப்ப மாற போறீங்க? இன்னும் எவ்வளவு ருப்பி வேல்யூ நம்ம வேல்யூ கீழே போறது? எப்ப கல்விக்குண்டான மகத்துவம் மக்களுக்கு போய் சென்றடைகிறது?
இன்னைக்கு எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபீஸ் எல்லாம் நாங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்ல சில பேர் 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா கட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு 7 லட்ச ரூபா கட்டக்கூடிய சொசைட்டில நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். நிலைமை போயிட்டு இருக்கு. அதுல எல்லாமே ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் பிரச்சனை இல்லை. ஆனா 7 லட்ச ரூபா கட்டி படிச்சாதான் என் குழந்தைக்கு ஃபியூச்சர் இருக்கும்னு நினைச்சு இருக்கிறதெல்லாம் இழுத்து பிடிச்சி கட்டுறாங்க பாத்தீங்களா, அவர்களுக்கு தான் மெஜாரிட்டி ஆஃப் தி ப்ராப்ளம் போய் சேருது. புரியுது. இன்னைக்கு நீங்க சமூக வலைதளம் எடுத்துக்கங்க. சிவில் இன்ஜினியரிங் இந்தியாவில் வேலை செஞ்சீங்கன்னா 30,000. இதே நீங்க ஆஸ்திரேலியாவில வேலை செஞ்சா 30 லட்சம். இப்படி பதிவு போட்டா இது நியாயமா? இல்லைங்க, அப்படி இருக்கிறப்போ எது அதிகமா நம்மளுக்கு கெயின் தரதோ அதை நோக்கி தாங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க ஆஸ்திரேலியாவில் அதிக சம்பாரின்னு சொல்லுங்க, அதிக சம்பளம் இருக்குதுன்றத சொல்லுங்க. அந்த அதிக சம்பளத்தை பெறுவது எப்படி? இப்ப நீங்க ஜிம் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஜிம் உள்ள போய் நின்றாலே உங்களுக்கு வெயிட் குறைஞ்சிருமா? எஃபர்ட் போடணும். அததான் சொல்ல வர்றேன். அது ப்ராப்பரான எஃபர்ட் இருக்கணும் இல்லைங்களா? ட்ரூ. நீங்க அப்படியே ட்ரெட்மில்ல ஸ்லோவா நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா அதுக்கான பலன் அது கூட அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட என்ன சொல்லணும்? பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், உங்க வேலை வாய்ப்பை பெறுவதற்கு ஒரே விஷயம் ஸ்கில் செட் இல்லைங்களா? அதாவது படிப்பை தாண்டியும் ஒரு செட் ஆஃப் ஸ்கில்ஸ் படிப்பு இருக்கு. அந்த படிச்சா உங்களுக்கு உண்டான அந்த ஒரு ஸ்கில் செட் ஒன்று டெவலப் ஆகும். சரி, அந்த ஸ்கில் செட்டை பேஸ் பண்ணி தான் வேலை வாய்ப்புங்கிறது தானே நம்ம பதிவு செய்யணும் இளைய சமுதாயத்துக்கிட்ட. ஃபாரின் போனா நீ கை நிறைய சம்பாதிக்கலாம், பார்ட் டைம் ஜாப் கிடைச்சிடும், நீ சிட்டிசன்ஷிப் வாங்கிடுவேன்றது எவ்வளவு ஒரு கீழ்த்தனமான ஒரு பதிவு. சரி, இப்போ இதுல என்ன ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நீங்க பாக்குறீங்க? இன்னைக்கு பிரச்சனையா நான் பாக்குறது, இப்ப நீங்க இந்தியாவில் இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பணம் அப்படிங்கிறத பாத்தீங்க, நீங்க அப்ராட் எஜுகேஷன் சிக்கி சின்ன பின்னமா இருக்கிற ஒரே வார்த்தை கமிஷன். இதை உடை தெரியதான் நான் யூரோப் ஸ்டடி சென்டரே ஸ்டார்ட் பண்ணது. பட் யூ பீயிங் தி மிடில் மேன், சம்வேர் ஆர் தி அதர் யூ ஆர் கெய்னிங் சம்திங் அவுட் ஆஃப் இட். இப்போ மத்தவங்க ஒரு கமிஷன் சொல்லிட்டா நம்ம அதுல என்ன சரியா செய்யறோம் அப்படிங்கிற ஒரு அருமையான கேள்வி. இப்போ 2 மாடல் இருக்கு அப்ராட் எஜுகேஷன்ல, நேயர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், வருண் தரும் தெரிஞ்சுக்கிட்டோம். டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் மாடல் ஏ நாம் பண்றது, தலை சிறந்த அரசாங்க கல்லூரிகள், டாப் ரேங்க் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ், அந்த நாட்டின் ஐஐடி என்ஐடியில அனுப்பிச்சிட்டு பையனை படிக்க வச்சுட்டு, இதுதான் என்னோட சார்ஜஸ்ன்னு ஜிஎஸ்டியோட பேங்க் அக்கௌண்ட்ல கலெக்ட் பண்றது கரெக்டா? தம்பி இவ்வளவு லட்சம் ஃபீஸ், நான் உனக்கு ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்குறேன், எனக்கு 10 பைசா கட்ட வேண்டாம், நீ இந்த கல்லூரியில் போய் சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனும் தரம் தாழ்ந்த பல்கலைக்கழகத்துடைய யூனிவர்சிட்டி பேரை அந்த பையன்கிட்ட கொடுக்கறதா எது கரெக்டுங்க? மாடல் 1 மாடல் 2? ஆப்வியஸ்லி மாடல் 1. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இங்க சேரிட்டியா பண்றேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ரன் அ பிசினஸ், பட் இதுல கமிஷன் சொல்ற அந்த பிரச்சனை எப்படி வருது? யாரோ ஒருத்தர் பண்றாங்க, சரியா? அது என்ன ஒரு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ப்ரமோட் பண்ற கண்ட்ரிஸ் பேர்லாம் பாருங்க. ஜெர்மனி, நெதர்லாண்ட்ஸ், ஸ்வீடன், டென்மார்க், பிரான்ஸ், இட்டலி, இந்த மாதிரி இருக்கு. யுஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது இல்லைங்களா? தொன்று தொட்டு மக்கள் போயிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனா அதுல இருக்கக்கூடிய டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இந்த ஏஜென்ட்ஸ் அண்ட் கன்சல்டன்ட்ஸ் ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. சரி, ஏன் அப்படின்னா தம்பிடி கமிஷன் வராது. தம்பிடி கமிஷன் வராது, 10 பைசா கமிஷன் வராது. சோ அங்க இருக்கக்கூடிய பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தரம் தாழ்ந்த பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பும் பொழுது 1.5 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 2.5 லட்ச ரூபா வரைக்கும் இவர்களுக்கு கமிஷனாக கிடைக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்றீங்க? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தோழர் நிறைய காசு விளையாடுற மாதிரி. ஹியூஜ். இப்போ ஏப்ரல் எப்போ லைக் ஃபாரின் எஜுகேஷன் போறோம்னா அட்மிஷன் மோஸ்ட்லி எந்த மந்த் ஆஃப் மேஜரா பாத்தீங்கன்னா செப்டம்பருங்க. ஒரு செப்டம்பர், ஒரு செப்டம்பருக்கும் இந்த மாதிரி வச்சு எவ்வளவு காசு பாக்குறாங்க? ஜெனரலி க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ்ங்க. நம்பர்ஸ் அதிகம் இல்ல இங்க, ஹியூஜ் நம்பர்ஸ். இப்போ நான் ஒரு பதிவு கூட போட்டிருந்தேன் என்னோட சேனல்ல. கனடாவா அந்த கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி. சரி, என்னை விட 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு அதிகம். நானே 15 இயர்ஸ், அவங்க 25 இயர்ஸ். அந்த ஏஜென்சிக்கு அந்த கம்பெனில பேன் இந்தியால அவங்களுக்கு பிரசன்ஸ் இருக்கு. யூஎஸ்ல இருக்கிற ஒரு காலேஜ் பேரை போட்டு அந்த காலேஜை பத்தி ஒரு 2-3 நிமிஷம் வீடியோ போட்டிருக்காங்க. நான் அதை பத்தி ஸ்டடி பண்ணேன். யூஎஸ்ல எவ்வளவோ டாப் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, இவங்க ஏன் அந்த குட்டி கல்லூரியை ப்ரமோட் பண்ணணும்? இதை மக்கள் கேட்கறது இல்லை. அந்த கல்லூரி வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா 3-4 கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராம் மட்டும்தான் இருக்குது பிஜி லெவல்ல. அவ்வளவு பெரிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஏன்னா கமிஷன் கொடுக்கணும் இல்லையா ஏஜென்ட்டுக்கு? எங்க இருந்தோ எடுக்கிறதே எங்கேயோ கொடுத்துதான் ஆகணும்.
ஸோ நான் தான் அந்த கல்வியாளர்கள் கிட்டயும் அந்த 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 ஆளுக்கு இவங்க வந்து ஒரு மைக்கு பிடிச்சி கேள்வி கேட்கறாங்க இல்லையா, அந்த மேடம், அந்த கல்வி ஆலோசகர், ஓகே, அந்த கம்பெனியோடைய ஓனர், உங்க பையனை அந்த கல்லூரிக்கு படிக்க அனுப்புவீங்களா? சத்தியமா அனுப்ப மாட்டாங்க. ஸோ உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். உங்ககிட்ட அட்வைஸ் கேட்க வர்ற ஃபேமிலிஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தெருவில் நிக்கணும். உங்களுடைய ஐடியாலஜி தானே. இது எந்த விதத்துல ஒரு சமூகமா பாருங்க, ஒரு துறையா பாருங்க, இது எப்படி ஒரு விஷயத்தை ஏத்துக்க முடியும்? இப்ப இந்த பார்க்கக்கூடிய மக்கள் கேட்கலாம், இவரு அப்படி என்னப்பா புதுசா பண்றாருன்னு. நானு, என் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், சரிங்களா, என் ஸ்டாஃப் பசங்க எல்லாமே இன்னைக்கு நான் மக்களுக்கு என்ன யூனிவர்சிட்டிஸ் பேரை கொடுத்துட்டு இருக்கிறனோ அங்கதான் படிச்சிருக்காங்க, படிச்சிட்டு இருக்கிறாங்க. யூ ஹாவ் டு பிராக்டிஸ் என்னதுங்க, வாட் வி பிரீச். இவ்வளவும் சொல்லிட்டு எதற்குமே உத்தரவாதமும் கொடுக்க முடியாதுன்னு சொல்றதும் நாங்க மட்டும்தான். என்னங்க எப்படி சொல்றீங்க? ஆமாங்க. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அட்மிஷன், நான் அவனை லைன் அப் பண்றேன், ப்ரொஃபசர் இன்டர்வியூ பண்றாரு, நான் எப்படி கேரண்டி கொடுக்க முடியும் உன் ஆஃபர் லெட்டர் கன்ஃபர்ம்டுன்னு? நீ பேசுறதை வச்சுதானே. அவங்க எக்ஸாக்ட்லி. அடுத்து விசா, நீ டெல்லியில போய் ஒழுங்கா பதில் சொல்லணும் இல்லையா? இதுக்கெல்லாம் நாங்க தயார் பண்ணுவோம். அதான் சொல்றேன், தயார் பண்ணுவீங்களா? ஆமா, ஆஃப் கோர்ஸ். இல்லாட்டி நாங்க எப்படி 15 இயர்ஸா சர்வைவ் ஆயிருக்க முடியும்? பிளஸ் அவன் அங்க போய் ஒழுங்கா படிக்கணுமா? ஒழுங்கா படிச்சாதானே வேலை வாய்ப்பு. கிவன் நீ இங்க உட்கார்ந்துட்டு எப்படி வேலை வாய்ப்பு கன்ஃபார்ம்டுன்னு சொல்லுவேன்? நமது இந்திய மாணவர்கள் எதுக்கு ஒரு ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், கேஸ் ஸ்டேஷன்ல போய் வேலை செய்யணும்? அங்க சர்வைவலுக்கு கண்டிப்பா ஒரு சைட் ஒர்க் பண்ணாதான். பண்றது தப்பில்லை, ஆனா இது பண்ணா இவ்வளவு கிடைக்கும் அவ்வளவு கிடைக்கும் எதுக்கு போய் சொல்ற? அதாவது இந்த கன்சல்டன்ட் கண்டிப்பா நீ அவன்கிட்ட சொல்றதே என்ன, அவ்வளவு சம்பாதிக்கலாம், சிட்டிசன்ஷிப் வாங்கிடலாம், உங்க லைஃபே மாறிடும். இல்லங்க, ஆனா என்ன சொல்லிருக்காங்கன்னா, if you are even from a rich background, well to do background, you are going to go and study in abroad. நீ ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்ல வந்திருக்கனா கூட only if you can survive if you do a side job அப்படிங்கிற மாதிரி வந்து அது வந்து அதனாலதான் அவனும் எடுத்துட்டு வந்து வைக்கிறான்னு தோணுது அந்த கன்சல்டன்ட்ஸும். தாராளமா சைட் ஜாப் ரிலேட்டட் டு யுவர் அகாடமிக்ஸ் பண்ணுங்க. அது எப்படி முடியும்? உங்க ப்ரொஃபஸரோட ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகுங்க. ஓகே, யூனிவர்சிட்டி ரிலேட்டட் ஒர்க்ஸ் பண்ணுங்க. யார் உங்களுக்கு நிறுத்துறா? ஹூ இஸ் ஸ்டாப்பிங் யூ? ஆனா காலேஜ் நடந்துட்டு இருக்கோம், யூனிவர்சிட்டி நடந்துட்டு இருக்கோம், அதை விட்டுட்டு நான் போய் இங்க போய் பார்ட் டைம் ஜாப் பண்றேன் அப்படிங்கிற போதுதான் பிரச்சனையே இங்க ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில பார்ட் டைம் ஜாப் பண்ணாதீங்கன்னு சொல்லி அனுப்புறது என்னை தவிர்த்து வேற யாரும் கிடையாது. அப்ப என்ன அது ஃபில் பண்ணும்? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா லிவிங் எக்ஸ்பென்சஸ் 30,000 rupees per monthல இருந்து இருக்கு. உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அதை எடுத்துக்கங்க. இன்னும் நிறைய பசங்கிட்ட நான் ஃப்ராங்காவே சொல்லியிருக்கேன், தம்பி உன் வீட்டு சூழலுக்கு நான் என்னதான் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்தாலும் நீ லிவிங் எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணணும். இதுக்கு உன் வீட்டு சூழல் உகந்தது இல்லை இப்போதைக்குன்னு சொல்லியும் நான் அனுப்பிச்சிருக்கேன். பட் இந்த மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நாங்க உங்களுக்கு எஜுகேஷன் லோன் வாங்கி கொடுத்துறோம்னு சொல்லிடுறாங்க. இல்ல, ஆனா இப்படி சொல்றப்ப அஃபென்ஸா எடுத்துக்க மாட்டாங்களா? எனக்கு இதுக்கு தகுதி இல்லையா நான் அதை பண்றதுக்குன்ற மாதிரி? இல்லைங்க, அவங்க அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லையா? நான் அந்த பையனை அனுப்புறதுக்கு தான் ஆபீஸ்ல உட்காந்துருக்கேன். அவங்க அப்பா எனக்கு கால் பண்ணி சொல்றாரு, எங்களால இது சுத்தமா முடியாது தம்பின்னு சொல்லிட்டு. அப்ப நான் அவனை வந்து என்னது மோட்டிவேட் பண்ணி கவுன்சில் பண்ணி அவனை டிஜெக்ட் ஆகாத மாதிரி ஒரு 1 or 2 years நீ ஒர்க் பண்ணு, நீ உழைச்சி நீ சேவ் பண்ணி அதுக்குள்ள உங்க அப்பாவும் ஒரு ஒரு உன்னை சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலைக்கு வரலாம் அப்படிங்கிற பாசிட்டிவ் நோட்டை தான் நீங்க யங்ஸ்டர்ஸ் அனுப்பணும். நீ போய் கடன் வாங்க. இன்னொன்னு, இந்த எஜுகேஷன் கன்சல்டன்ஸ் எல்லாம் சொன்னா பேங்க் லோன் கொடுத்துருவாங்களா? இதுல நம்மள வேற நிறைய பேர் கேட்கறாங்க, என்ன சார் நீங்க லோன் வாங்கி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி. அந்த ப்ராசஸ்க்கு நீங்க ஹெல்ப் பண்ண முடியும். நம்ம நம்பர்ஸ் தானே கொடுக்க முடியும். இப்ப நான் சொன்னா இப்ப HDFCலயோ SBIலயோ லோன் கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதுதான் நான் சொல்றேன். But you can direct them. We will direct, surely direct. You say like you have 15 years of experience. This is where you can help them. கண்டிப்பா கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுப்போங்க. பட் இட்ஸ் a straightforward process இல்லையா? இவ்வளவு சிபில் ஸ்கோர் இருக்கணும், இவ்வளவு வேல்யூனா இவ்வளவு அசெட்ஸ் இருக்கணும், இதெல்லாமே உங்களுக்கு வந்து tell them what is possible, what is not possible இல்லையா? That's how it is. So plus எங்களுடைய ஐடியாலஜி எப்பவுமே என்னன்னா spend less, learn more. தாத்தா பாட்டி சொத்தை வித்து நீ ஃபாரின்ல போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சார், அங்கதான் திருப்பி என்னோட கொஸ்டின் அது, ஏன் சார் ஃபாரின் போய் நான் படிக்கணும்? எனக்கு இங்க ஆப்ஷன்ஸ் இல்லையான்னு கேட்கிறேன். இங்க ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது போந்து நான் வெளில வந்துடக்கூடாதா? இங்க சர்வைவல் நான் கத்துப்பேன்ல ஃபாரின்ல போய் படிக்கிறதோட. லைஃப் இஸ் ஒன்ஸுங்க. நான் இப்ப யங்ஸ்டர்ஸ் கிட்ட சொல்றது, உங்களுக்கு உண்டான அந்த சூழல் இருந்தால் 25 வயசுல 25 நாட்டை பார்த்துரு. You need to be best in your subject.
இன்னைக்கு எப்படி இந்த காம்படிட்டிவ் யுகத்துல நம்ம எப்படி சமாளிக்கிறது? இன்னைக்கு 30 வயசுலயே என் வேலை பிடிக்கல, எனக்கு லைஃப் பிடிக்கலன்னு சொல்றவங்க இன்னைக்கு எத்தனை பேர்? இப்ப நாங்க இன்னைக்கு 100 இன்டர்வியூ நான் யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். அதெல்லாம் என்னோட ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்பிச்ச ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் அங்க கரெக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே பியூட்டிஃபுல்லா இன்டர்வியூ முடிக்கிறது எதுல? ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இங்க அமேசிங்கா இருக்கு. நீங்க 8 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு வேலை செய்வோம், மண்டே டு ஃப்ரைடே தான். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அண்ட் தென் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை உருட்டுறதுக்கும் வாழ்க்கையை தள்ளுறதுக்கும் வாழ்க்கையை வாழ்வதற்கும் வானளாவிய அளவுல வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? உங்கள் துறை சார்ந்த உங்களுக்கு விருப்பம் உள்ள துறையில அனைத்து ஸ்கில்ஸும் உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? புரியுது. So that is what it is. அண்ட் ஒரு யூஜிலேயோ இல்ல பிஜிலேயோ உங்களுக்கு இந்த எக்ஸ்போஷர்லாம் கிடைக்கும் பொழுது யூ ஆர் ரெடி டு ஃபேஸ் திஸ் வேர்ல்ட். பிளஸ் நீங்க இப்ப சென்னையிலயோ பெங்களூர்லயோ திருச்சி கோயம்புத்தூர்ல படிக்கிறத விட யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கிறது காஸ்ட் கம்மி. சரி, இது நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு ஃப்ரீ ஆர் 3 lakhs per year ஆன்வர்ட்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல நீங்க தாராளமா யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கலாம். இன்னும் நிறைய பேர் என்ன நினைச்சிருவாங்கன்னா யூரோப்ல போய் படிக்கணும், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் கிடையாது, ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கணும். நான் படிச்சதும் சரி, இன்னைக்கு 15 வருஷமா நான் பசங்களை அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் 101% இங்கிலீஷ். நீங்க வேற்றுமொழி பாடத்திட்டத்தில் படிக்க வேண்டிய அவசியம் துளி அளவும் கிடையாது. ஸோ நீங்க இந்த அழகா இன்ட்ரோல சொன்னீங்க நீங்க என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து மக்கள் ஒதுக்கிட்டாலே மிச்சம் இருக்கக்கூடியதுல அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்து செய்யும் பொழுது ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் வெற்றி பெறலாம். ஓகே, இப்போ நீங்க வெளிநாட்டுல போய் படிக்கிற இதுன்றப்போ வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளி நாட் எவ்ரி மீடியம் வில் ஒர்க். எந்த கோர்ஸுமே ஒர்க் ஆயிரும்னு சொல்லிட்டு அதே மாதிரி கண்மூடித்தனமா சொல்லிட முடியாது. கண்டிப்பா. அப்படி இருக்கிறப்போ வந்து ஒரு 4 ஃபீல்ட் ஆஃப் கோர்சஸ் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து அதுக்கு மேலேயே கூட இருக்கலாம். பட் டு மேக் இட் சிம்பிள் ஃபார் ஹூஎவர் ஆர் வாட்சிங், அதுக்கு நீங்க வந்து என்னென்ன மாதிரியான கோர்சஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்றீங்க? பேசிக்கலி என்ன மாதிரி அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ல வராங்க அதையும் சொல்லுங்க, 2 விஷயமும் சொல்லுங்க. நிச்சயமா. நம்ம கிட்ட பலதரப்பட்ட கோர்சஸ் வராங்க. பட் கம்ப்ளீட்டாவே இந்த மெடிக்கல் ரிலேட்டட் செக்மெண்ட் உலகத்திலேயே சிறந்த இடம் படிப்பதற்கு இந்தியன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். அப்ராட்ல போய் மெடிசன் ரிலேட்டட் டென்டிஸ்ட்ரி, பிசியோதெரப்பி, நர்சிங் இதையெல்லாம் முற்றிலும் தவிர்த்துறது நல்லது. ஒரு ஸ்டாட்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன், இந்தியா முழுக்க எத்தனை இது மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க சார். தோராயமா எத்தனை இருக்கு நம்மளுக்கு அவைலபிளா போய் நம்ம படிக்கலாம்? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்றப்போ எத்தனை இருக்கு, ஏன்னா பெரிய ஒரு பாப்புலேஷனுக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கேக்குறீங்களா? எவ்ரி ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளென்டி ஆஃப் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. பட் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் கம்பேர் பண்ண போனீங்கன்னா கண்டிப்பா கம்மி தான். ஏங்க கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலை சரியா சின்ன வேலை தான், பட் அதுக்கு 15,000 பேருக்கு உண்டான வேலைக்கு 35 லட்சம் பேர் வந்து அங்க நின்று ஸ்டாம்பேட் ஆகுது. ஸோ எல்லாத்துக்குமே இன்னைக்கு டிமாண்ட் அதிகம் தான், பாப்புலேஷன் ரொம்ப அதிகம் தான் சார். ஸோ நீங்க இப்போ தங்கம் வாங்கணும்னு கடைக்கு போறீங்க, ஒரு 1000 ரூபாய் குறையுது, உங்க ஃப்ரெண்டை ஜிபே பண்ண சொல்லுவீங்க, இல்ல நீங்க திருப்பி போய் வீட்டுல இருந்து எட்டு வருவீங்க, இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணுவீங்க. பரவாயில்ல தம்பி, 1 கிலோ தங்கம் இல்லைன்னா என்ன, 1 கிலோ வெண்கலம் கொடுன்னு நீங்க கேட்பீங்களா? 2 1 கிலோ தானே, 2 வேற வேற. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம தெளிவா ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். மக்களுக்கு பயனளிக்காத விஷயத்தை பணத்திற்காக நம்ம பண்றது இல்லை. அவர் இன்னும் புரியுற மாதிரி சொல்றேனே, ஏன் பையனையோ இல்ல எங்களுடைய பிரதர் சிஸ்டர்ஸோடைய பசங்களையோ ஒரு இடத்துக்கோ ஒரு கோர்ஸுக்கோ நான் அனுப்ப மாட்டேன்னா என் கிளைண்ட் பசங்களையும் அனுப்ப மாட்டேன். இதை விட ஓப்பனா என்ன சொல்றது? பயனளிக்காத விஷயத்தை செய்து இதை நடத்த வேண்டிய அவசியமோ நிர்பந்தமோ கட்டாயமோ எண்ணமோ எனக்கு இல்லை. நீங்க மெடிசன் அப்ராட் அனுப்புறீங்களா? உங்க பசங்களை அனுப்பி வின் பண்ணி காட்டுங்க முதல்ல. நான் 15 வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருந்து 100 இன்டர்வியூ என் சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டேன் தோழர். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாங்க, எங்க ஒர்க் பண்றாங்க, டைட்டில்லே இருக்கு. நீங்க வீடியோ உள்ள கூட போட்டாச்சு. ஸோ மெடிசன் சார்ந்த படிப்புகள் நான் அப்ராட் போய் பசங்க படிச்சு வின் பண்ண ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நான் ஒன்றும் பார்க்கல இத்தனை வருஷங்களா. ஸோ ஐ கேனாட் டேக் தட் ரிஸ்க். ஓகே, சொற்ப அளவுல வெற்றி பெறக்கூடிய விஷயத்தை இப்ப இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில உட்காந்து இதை பண்ணுங்க அதை பண்ண உங்க பசங்களை அனுப்பி வின் பண்ணி காட்டுங்க முதல்ல. ரைட், உங்க வீட்டு பசங்களை அனுப்புங்க. அவனுக்கு ஸ்டெத்தோஸ்கோப் போட்டு போட்டோ எடுக்கிறது, அவனுக்கு அந்த இதை கோட்டை போட்டு போட்டோ எடுக்கிறது எல்லாம் என்னங்க? உங்களுக்கு பணம் சம்பாதிக்க வேற வழியே கிடைக்கலையா? நான் ஒரு பிசினஸ் மேனுங்க.
15 வருஷமா இந்த துறையில இருக்கேன். நூத்துக்கணக்கான ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஒரு எத்திக்ஸ் வேணாம்? அது மீறப்படுதுங்கிறீங்க. கண்டிப்பா. நம்ம பணம் சம்பாதிக்கணும். அடுத்த 100 தலைமுறைக்கு பணம் சம்பாதிக்கணும். இல்ல. சொத்து சேர்த்து வைக்கணும். சரி, சேர்த்து வச்சுக்கங்க, பிரச்சனை இல்ல. அது அவன் வாழ்க்கையை பாழாகணுமா? So when you said the Indian institutions வந்து first option சொல்றீங்க. மெடிக்கலுக்கு மெடிக்கல் நான் 4 இது கேட்டிருந்தேன். எது நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் மெடிக்கல். மெடிக்கலுக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். ஓகே. இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், லைஃப் சயின்சஸ், ஆர்ட்ஸ் எல்லா துறைக்கும் மோஸ்ட் வெல்கம். இந்தியா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தாராளமா. சைக்காலஜிக்கு அனுப்புறேன், பப்ளிக் பாலிசிக்கு அனுப்புறேன், ஏகப்பட்ட கோர்சஸ்க்கு அனுப்புறோம். எல்லாமே ஃப்ரீ ஆர் 3 lakhs per year ஆன்வர்ட்ஸ்ல இருந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ். நாங்க 15 வருஷமா வின் பண்ணக்கூடிய சக்சஸ் ஃபார்முலா ஒரே ஃபார்முலா, சிம்பிள் ஃபார்முலா. வளர்ந்த நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நம்பர் 1 நம்பர் 2 பப்ளிக் யூனிவர்சிட்டி, ஒரு டெக்னிக்கல் ப்ரோக்ராம், வேலை முடிஞ்சது. இப்ப அந்த நாட்டின் பெயரை குறிப்பிட விரும்பல. இப்ப நமக்கும் நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு நாட்டுக்கு இப்ப ஒரு பஞ்சாயத்து போயிருக்கு. அங்க மாணவ மாணவிகள் மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப இதை ப்ரமோட் பண்ணவங்களுக்கு என்ன பதில்? இந்த கண்ட்ரில போய் மெடிசன் ப்ரமோட் பண்ணு நீங்க பண்ணீங்களா, பண்ணலையா? இப்ப அது உள்ள போய் இப்ப 100கணக்கான பசங்க படிச்சுட்டு இருக்காங்களா? அவர்களுடைய நிலை என்ன? ரீசெண்டா ரிலீஜியஸ் ப்ராப்ளம் வேற நிறைய அதெல்லாம் போயிட்டு இருக்கு. நீங்க இதெல்லாம் பார்த்து தானே ஒரு மாணவனை ஒரு இடத்துக்கு அனுப்பணும். பேசிக் பொலிட்டிக்கல் சினாரியோ, அதோட ஹிஸ்டரி எல்லாத்தையுமே நம்ம பார்த்துதான் ஒரு அப்ராட் இதுல போய் படிக்கணும் அப்படின்றது. நிச்சயமாக இன்னைக்கு சைனா வந்து எல்லா விசாவும் கொடுத்து நல்ல நம்ம ஒரு சூழல்ல இருக்கு. நாளைக்கு மாறுமா? நாளைக்கு இதே மாதிரி இருக்குமா? தெரியாதே. நீங்க அதெல்லாம் பார்த்து தானே அனுப்பணும். பிளஸ் உங்களை யாரு வெல்கம் பண்றான்றதையும் நீங்க பார்க்கணும் இல்லைங்களா? முக்கியம். இன்னைக்கு இப்போ அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலே எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ என்னது, ஸ்டடி இன் ஜெர்மனி, ஸ்டடி இன் யூரோப், நிறைய எல்லாம் வந்தாச்சு. ஏன்? உங்க சோலி யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடால நீங்க உங்களை முடிச்சு விட்டாங்க. ஆமா, விசா ப்ராசஸ் ரொம்ப மாறிடுச்சு. இப்போ இந்த தொழிலுக்கு வந்து 15 இயர்ஸ்ல இன்னைக்கு விசா ப்ராசஸ் ரொம்ப மாறிடுச்சு. செப்டம்பர் 2025 இன்டேக்ல 99.2% விசா சக்சஸ் ரேஷியோ. நாங்க ஒருத்தன் விசா கொடுக்கலங்கிறான்னா அவன் வாசல்ல எதுக்கு போய் நம்ம போய் நிக்கணும்? கனடா 80% விசா ரெஃப்யூசல் இந்த வருஷம். கனடா அப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதெல்லாம் அவங்களுடைய விருப்பம். அவங்க ஆமா. ஆனா இப்போ இப்போ ஸ்டடி இன் கனடா எஜுகேஷன் ஃபேர்னு நடத்திட்டு இருக்காங்க. எங்கடா அனுப்ப போறீங்க பசங்களை விசா இல்லாம? விசாவே இல்லீங்களே. அது தெரிஞ்சு நம்ம மக்களும் போய் ஏமாறுறாங்க. ஆமா. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து 50% விசா ரெஃப்யூசல். இதெல்லாம் அபிஷியல் டேட்டா. 50% விசா ரெஃப்யூசல். கனடா 80%. யூஎஸ் பாத்தீங்கன்னா 40 to 45% விசா ரெஃப்யூசல். இந்த விசா ரெஃப்யூசல்னா என்ன தோழர்? இல்ல, இந்தியன்ஸ் வராதீங்கிறான். இப்போ இதுக்கு வராதீங்கிறான். அதை நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஒரு பாலிசியா எடுத்துட்டான் அதை அவன். ஆமா, இப்போதைக்கு அது மாறாது. சரி சார், யூரோப்ல எப்பவுமே இந்தியன்ஸ் ரெட் கார்பெட் வெல்கம் போடுவாங்களா? தெரியாது. நான் அந்த ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் ஒர்க்குள்ளெல்லாம் நான் வரல. இன்றைய தேதிக்கு எவ்ரிதிங் இஸ் ஃபைன். எங்க பசங்களுக்கு விசா கிடைக்குது, அட்மிஷன் லெட்டர் கிடைக்குது. இந்த அடுத்த கல்வி ஆண்டுக்கும் க்ளோஸ் டு 600 ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணி வச்சு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்த கண்ட்ரிஸ்? எல்லாமே ஜெர்மனி, நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாந்து, போர்ச்சுகல், ஹங்கேரி, பிரான்ஸ், டென்மார்க், நெதர்லாந்து, எல்லாம் மீனிங் இந்த டாப் ஷெங்கன் கண்ட்ரிஸ்னு சொல்லுவாங்க. இப்போ 29 கண்ட்ரிஸ் ஆயிடுச்சு. அதுல ஒரு 10 கண்ட்ரிஸ் பண்றது இல்ல. யூ டிட்ன்ட் மென்ஷன் யூகே பிகாஸ் யூகே இதுல வராது. நான் முன்னாடி உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னேன். இப்போ யூகே பிபிசி ஒரு ஆர்டிகல் போடுறான். இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸை யூகே கேஷ் கவுஸ் மாதிரி மில்க் பண்றாங்கன்னு. அதை நீங்க படிச்ச பிறகு நீங்க யூகே ப்ரமோட் பண்ணுவீங்களா, ப்ரமோட் பண்ண மாட்டீங்களா? ஒரு கல்வியாளராக இருந்தால் obviously பண்ண மாட்டேன். நீங்க எல்லாரும் யூகே தானே பண்றாங்க. ஸ்டடி இன் யூகே கெட் லேப்டாப் ஃப்ரீ. இல்லங்க, அரசாங்கமே லேப்டாப் கொடுக்குது. ஆமா, ஸ்டடி இன் யூகே கெட் ஃளைட் டிக்கெட் ஃப்ரீ. நம்ம இவன் பாக்கெட்ல இருந்து கொடுக்குற மாதிரி. இதுல இந்த இலவசம் எல்லாம் நம்ம கிட்ட வர கேக்குறாங்க. சார் உங்ககிட்ட எந்த ஃப்ரீ எதுவுமே கிடையாது. ஏதாவது கொடுங்க சார். என்ன சார், நம்ம கமிட் பண்றதை கொடுத்தாலே மக்கள் வெரி ஹாப்பிங்க. உங்களுக்கு புரியுதா? நாங்க ஆல்ரெடி நம்ம ஆபீஸ்க்கு ஒரு பையன் வர்றான், இங்க எஸ்பெஷலி பேச்சுலர்ஸ் படிச்சுட்டு வர்றான்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறான். அதுல நீங்க இன்னும் போய் எண்ணெயை ஊத்தி கொழுந்து விட்டு எரி விட்டீங்கன்னா இதுல எந்த விதத்தில் நியாயம்? நான் இப்ப திரும்பவும் பதிவு செய்யறேன். நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி பேரண்ட்ஸே கேட்பாங்க. நல்ல எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் எல்லாமே ஓகே சிவராமன்,
ஜாப் கேரண்டி நீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நான் என்ன யூரோப் ஜாப் சென்டர்னா பேர் வச்சிருக்கேன். சார் அது ஒரு சைடுல ஆரம்பிங்க சார். எதை உங்களால டெலிவர் பண்ண முடியாதோ அதை மட்டும் அதையும் நம்ம செய்யக்கூடாது. ஓகே. இப்போ இந்த இன்டர்வியூ எடுக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு சேனல் இருக்கு, பப்ளிஷ் பண்றீங்க. இப்போ இந்த இன்டர்வியூ எடுத்து உங்களுக்கு சேனலும் இல்ல, சப்ஸ்கிரைபரும் இல்ல, நீங்க இது எதுக்கு இந்த இன்டர்வியூ எடுக்கிறீங்க? அதே கதை தான். பயனில்லாத விஷயத்த செஞ்சுட்டு மக்களை போட்டு கஷ்டப்படுத்தி அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள். நான் வந்து ஸோ இன்னைக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை ஒதுக்கி எறிஞ்சிட்டு தேவையான விஷயத்த மக்கள் ஃபோக்கஸ் பண்ணி செய்யும்போது தான் நமக்கு வெற்றிகள் வரும். பல நீங்க இன்னைக்கு என்ன இப்ப இன்னைக்கு சுந்தர் பிச்சை சொல்லியிருக்காரு. அடுத்து இப்ப நம்ம ஃபியூச்சர் இந்த 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 கிளிப்பை நம்ம எடுத்து போடுவோமா இல்லையா பாருங்க, ஒரு 4-5 இயர்ஸ் கழிச்சு குவாண்டம் கம்ப்யூட்டிங் தான் ஏஐக்கு அடுத்து ஃபியூச்சர்ன்றாங்க. இப்ப நம்ம நாட்டுல இப்ப என்ன நடக்கும்? குவாண்டம் கம்ப்யூட்டிங் கோர்சஸ். அதான் அதுக்கு முன்னாடி பயிற்சி வகுப்புகள். ஆமா, பேச்சுலர்ஸ் இன் குவாண்டம் கம்ப்யூட்டிங். இல்லங்க, டி நகர்ல அதுக்கு பயிற்சி இதெல்லாம் தொடங்கி எல்லாமே ஆரம்பிச்சிடும். அதை நம்பி ஒரு 4 டீ கடை தொடங்குவாங்க. எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். பேச்சுலர்ஸ் இன் குவாண்டம் கம்ப்யூட்டிங். அதுக்கு 10 லட்ச ரூபா ஃபீஸ், 30 லட்ச ரூபா கேபிடேஷன் ஃபீஸ். நம்ம கியூல நிக்கிறோம் சேர்றதுக்கு. இப்போ 2007ல நான் ஸ்வீடன்ல லேண்ட் ஆகும்போது நான் படிச்ச முதல் சப்ஜெக்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ். எதுங்க? 2007. அதுக்கு முன்னாடியே 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஆர்டிகல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா காலேஜ்லயும் இந்த கோர்ஸ் தான் நடக்குது. எல்லாருமே நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் சொல்லி கொடுக்குறாங்க. திடீர்னு எப்படி இவ்வளவு ப்ரொஃபசர்ஸும் ஆசிரியர்ஸும் எங்க இருந்து வந்தாங்க? நியாயமான கேள்வி. எஸ். இன்னைக்கு ஏன் ப்ரொஃபசர் எனக்கு அவரு ப்ராஜெக்ட் கைடு பண்ணும் போதே அப்பவே அவர் வந்து 55 ஸ்வீடன்ல. இன்னைக்கு க்ளோஸ் டு ஹி ஷுட் பி 75 பிளஸ். போன வாரம் அவார்டு வாங்குறாரு, தி பெஸ்ட் ரிசர்ச்சர் இந்த பயோகேஸ் ஏரியா இந்த செக்மெண்ட்லன்னு சொல்லிட்டு அவ்வளவு ரிசர்ச் அண்ட் இனோவேஷன்ஸ் இப்பயும் பண்ணிட்டு இருக்காரு. இப்பயும் கிளாஸ் எடுக்கிறார். ஆக்டிவ். சோ ரிசர்ச் பண்ணிக்கிட்டே அந்த ஃபைண்டிங்ஸ் என்ன ஆகும்? கிளாஸ் ரூமுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். நீங்க ரிசர்ச்சே பண்ணல, நீங்க பிஹெச்டி படிச்சு முடிச்சே 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு ரிசர்ச் எதுவுமே இல்ல, வெறும் கிளாஸஸ் மட்டுமே எடுக்கிறீங்க. எப்படி நீங்க லேட்டஸ்ட் எஜுகேஷனை கிளாஸ் ரூம்ல புகட்டுவீங்க? இது இந்தியா பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க. இங்க பல யூனிவர்சிட்டிஸ்ல ஒரே ப்ரொஃபசர் 10 இடத்துல வேலை செய்யற மாதிரி ரீசெண்டா ஒரு கோஸ்ட் ஃபேக்கல்டி ஸ்கேம். கோஸ்ட் ஃபேக்கல்டி. இது வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. இது நம்ம யாரையும் அக்யூஸ் பண்ணல, இது டொமைன்லயே நம்ம சொல்றோம். கல்வி கூடங்களே இப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏன் பசங்களை குறை சொல்றீங்க? அதாவது ரொம்ப அவுடேட்டடா இருக்காங்கல்ல, அவுடேட்டடா இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியல. எக்ஸாக்ட்லி. எல்லாரையும் சொல்ல முடியாது. மெஜாரிட்டின்ற பிரச்சனை தானங்க. மைனாரிட்டினாலே பிரச்சனைங்க. நீங்க சொல்றீங்கல்ல சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், இவங்க எல்லாருமே அந்த துறை சார்ந்த அனுபவம் என்ன? லைவ் ப்ராஜெக்ட்ஸ் அவங்க பண்ணிருக்காங்களா? என்னென்ன ரிசர்ச் அண்ட் இனோவேஷன்ஸ் இதுல இப்ப போயிட்டு இருக்கு? சோ பேரண்ட்ஸ் வீட்டுல உட்காந்து என் பிள்ளைக்கு சீட்டு கிடைச்சிச்சு, அடுத்த 4 வருஷத்துல அவன் வந்து இன்னொரு விஷயமும் பதிவு செஞ்சுறேன். இதுல நான் ஆசிரியரை மட்டும் குறை சொல்ல. இப்போ ஆசிரியர் ஒரு கல்வி கூடத்துல வேலை செய்யறாருன்னா அவருக்கு டைம் கொடுக்கணும்ல ரிசர்ச் பண்றதுக்கு. கொடுக்கணுமா இல்லையா? 8 மணி நேரம் தான் இருக்கு. அதுல பாதி ரிசர்ச் பாதி கிளாஸ்ன்னு கொடுத்தாதானே அவர் பண்ணுவாரு. 8 மணி நேரத்துல 4 கிளாஸ் 5 கிளாஸ் எடுக்கணும்னா அவர் எப்படி பண்ணுவாரு? மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாவே இங்க வந்து ஒருத்தரை மட்டும் பார்ட் 3 பப்ளிஷ் பண்றதோட நோக்கம் என்ன தெரியுங்களா? ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கணும். இங்க யாரையுமே குறை சொல்றதுக்கு உண்டான இங்க வேலையே கிடையாது. ஒரு கல்வி கூடங்கள் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. எங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, குவாலிஃபைட் ஸ்டாஃப் இல்ல, இந்த இஷ்யூ இருக்கு, அந்த இஷ்யூ இருக்கு, கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு இன்னும் இது கிளியர் ஆகல, அவங்க இஷ்யூ சொல்லுவாங்க. எல்லாரும் இஷ்யூ சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா பாதிப்படையக்கூடியது யார்? நான் தான் கொரோனா பேட்ச் மாதிரி வாழ்க்கையை விட்டு போயிடுவேன். அதான் பாதிப்படையக்கூடியது யாரு? கடைசியா எல்லாத்தையும் தூக்கி யார் தலையில விழுது? மாணவர்கள் தலையில விழுது. டிடி நெக்ஸ்ட்ல ஒரு ஆர்டிகல் போடுறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேலை வாய்ப்புக்கு இன்னும் ரெடி ஆகல, தகுதி இல்லைன்னு போறாங்க. எப்படி நீங்க அந்த மாதிரி ஒரு ஆர்டிகலை போடுவீங்க? உங்களுக்கு யாரு இந்த டேட்டாவெல்லாம் கொடுக்குறா? அவனுக்கு குவாலிட்டி எஜுகேஷனை கொடுத்துட்டு என்னது அதுக்கப்புறம் எல்லா கேள்வியும் கேளுங்க. தேவையில்ல மாணவர்கள் மேலதான் திருப்பி வந்து நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்குமே பழி சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பழி சொல்லாதீங்க. அண்ட் இன்னைக்கு நீங்க மார்க் பாருங்க, சில கல்லூரிகள்லாம் 90, 95, 97,
98 நான் பையன்கிட்டே கேட்பேன், ம், ம், ம். தம்பி டே இது அகாடமிக் மார்க்கா இல்ல நீ வாங்கின அட்டெண்டன்ஸ் ஆன்னு. அந்த பையன்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க? நீ இந்த மார்க் எடுத்திருக்க, மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஆனா தம்பி, இது மட்டும் போதும். இந்த மார்க் வச்சுக்கிட்டு நமக்கு எல்லாம் தெரியும்னு நீ நினைச்சுக்க. நினைச்சுக்கிறாத. கிரவுண்டடா இருன்ற. என்டைட்டில்டா ஆக்கி அனுப்புறாங்க. யூ பி கிரவுண்டட்ன்ற. நிறை குடம் தழும்பாதுங்கிற யூ மாதிரி. மீன் லைக் ஓபன் டு லேர்ன் அப்படி வச்சுக்கலாமா? ஆமா. தம்பி நீ வந்துட்டு நமக்கு நம்ம இங்கே 1995 வாங்கிட்டோம். அங்க போய் அந்த ஐடியாலஜில போயிடாத. இது மதிப்பெண்கள் வேற விதத்துல கனெக்ட் பண்ணுது. ம். அங்க சிஸ்டமே வேற. ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் வெறும் 20% தான். ஓரல் எக்ஸாமினேஷன்ஸ், ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ், அசைன்மெண்ட்ஸ் ஹோலிஸ்டிக்கா தான் உங்களை அசஸ் பண்ணுவாங்க. ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன்ஸ். இப்ப சிபிஎஸ்சில ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் வந்துருச்சு இல்லைங்களா? இன்ஜினியரிங்ல ஏன் ஒன்னும் ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன்ஸ் வரல? ஸ்கூல்ல வந்துருச்சு. Yeah. சோ இந்த மாதிரியான ரெஃபார்ம்ஸ் நம்ம வந்து கொண்டு வரணும். So you are starting to tell me the solutions, right? கண்டிப்பா. இறுதியா நம்ம சொல்யூஷன்ஸ் தான் சொல்லி ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணணும்னாங்க, ஒரே பாயிண்ட் என்னன்னா, லேட்டஸ்ட் சிலபஸ் கொடுக்கறதுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் நம்ம ஆசிரியர்களுக்கு தெரியணும். அதுக்கு ஆசிரியர்கள் கத்துக்கொள்வதற்கு முன் வரணும். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதற்குண்டான சூழலை உருவாக்க வேண்டும். இத பண்ணிட்டாலே எதுக்கு அயல்நாட்டு கல்வி, எதுக்கு ஃபாரின் போனோம்? பட் இப்ப நான் ஃபாரின் அனுப்புறேன், நான் மெடிசன் போகாதீங்கன்னு நானே தானே சொல்றேன். வேணாமா சார்? நோ நோ நோ. அப்போ உங்களை ஒருவேளை அணுகுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஒரு டவுட்டே இதுல போய் ஒரு மாணவர் அணுகுறாங்க. இப்போ நீங்க இப்போ யூரோப் ஸ்டடி சர்க்கிள் அணுகுறாங்கன்னா இப்போ வாட் இஸ் த பர்பஸ் நான் கேட்கிறேன். இப்போ என்ன உங்ககிட்ட எதிர்பார்த்து வரணும்? எனிதிங் அதர் தேன் மெடிசன். உங்களுக்கு படிக்க விருப்பம் இருக்கா? வாட் எவர் அதர் தேன் மெடிசன். ஹியூமனிட்டிஸா இருக்கு. எனி கோர்ஸ். இப்போ இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா என்கிட்ட ஆப்ஷன்ஸ் அதிகம். மேனேஜ்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் அதிகம். இப்போ நீங்க ஸ்பெசிஃபிக்கா வந்து எனக்கு வந்து சைக்காலஜி படிக்கணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா ஒரு 4-5 ஆப்ஷன் தான் என்கிட்ட இருக்கு. ஏன்னா நான் ப்ரமோட் பண்றது எல்லாமே டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ். எக்ஸ்க்ளூசிவா ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் வை தீஸ் திங்ஸ் வி ஹேவ் டு ஹேவ் ஃபுல் கிளாரிட்டி. அந்த தாட் ப்ராசஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த கிளாரிட்டியை கொடுக்கணும். அதான் ஆஃபீஸ்க்கு வரும்போதே சொல்றோம், 90 மினிட்ஸ் ஓப்பன் மைண்டோட வா, எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணு. See, we are basically ஒரு டேட்டா ட்ரிவன் கம்பெனிங்க. 15 வருஷமா எது சக்சஸ் ஆச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு? அதையே பண்ணு. ரிப்பீட் த பேட்டர்ன். டேட்டா எப்பவுமே தப்பாவாதுங்க. போன வருஷம் இவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குன்னா இந்த வருஷம் அது கூட இன்னும் ஒரு 2 0 ஆட் ஆக போகுது இல்லைங்களா? பிளஸ் ஆர் மைனஸ் தான். டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டேட்டாவுக்கு அகைன்ஸ்டா ஒர்க் பண்ணும்போது ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து போறோம் போது யூ ஆர் நாட் கோயிங் டு மேக் மணி. அதே மாதிரி தான் டேட்டா ட்ரிவன் மேனேஜ்மெண்ட். ஐ கோ சிம்பிளி வித் டேட்டா. எங்களுக்கு 15 இயர்ஸா வருடம் கோவிட் இயர்ஸை தவிர்த்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் போயிருக்காங்க. யாரு எங்க போனா என்ன மார்க், அவங்க இப்ப என்ன பண்றாங்க, இது எல்லாத்தையும் நாங்க வருடம் உள்வாங்கி தான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு கிளாரிட்டியா கொடுக்குறோம். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் வி சே ஸ்பெண்ட் லெஸ், gain more, learn more. நீங்க ஃப்ரீ ஆர் 3 lakhs per year onwards ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ்ல உங்களுக்கு வந்து ஒரு 30,000 per month onwards லிவிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கும்பொழுது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. இப்ப நம்ம சேனல்லயே 3வது எபிசோட் பண்ணக்கூடிய காரணம் என்ன? அவங்க வந்து சொல்றாங்க அவேர்னஸ். அவங்க எக்ஸாக்ட்லி வருண் சேனல்ல வரலன்னா நான் ஃபாரின் போறேன் போல, அதெல்லாம் 2வது. எனக்கு இந்த மாதிரி ஒண்ணு இருக்கிறதே தெரியாது. ஏன்னா இப்போ அயல்நாட்டு கல்வினாலே 1 கோடி 60 லட்சம் 70 லட்சம். அயல்நாட்டு கல்வினா இப்ப உங்களே நான் சந்திச்சதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி போர்டு பார்த்திருப்பேன், போக முடியும்னு தெரியும், ஓரளவுக்கு இப்படி ஆகும், சைடு வேலை செய்யலாம் தெரியும். பட் இவ்வளோ விஷயங்கள் அது பின்னாடி இருக்கு. எக்ஸாக்ட்லி. நான் படித்ததாகட்டும் சரி, அதையுமே தான் இதுல சேர்த்திருக்கேன். எனக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருந்தது, நான் என்னெல்லாம் மாத்திருந்தால் ஐ வுட் ஹவ் பீன் ஈவன் மோர் சக்சஸ்ஃபுல். இதை தானே இன்னைக்கு இளைய சமுதாயத்துக்கிட்ட கொடுக்குறோம். அண்ட் பசங்க உள்ள வரும்போதே கடைசியா போகும்போது சொல்லுவாங்க, சார் இது என்னுடைய 4வது ஆபீஸ் சார். நான் முதல் ஆபீஸ்ல என்ன சொன்னாங்களோ நீங்க சொன்னது அப்படியே வந்து அதுக்கு என்ன சார் ஆப்போசிட். நீங்க வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கிறத சொல்லியிருக்கீங்க. என்ன வந்து இந்த ஒரு என்ன சொல்றது சார், வாழ்க்கை என்னும் ஒரு சேலஞ்சிங் ஜேர்னிக்கு என்ன நான் இங்க தயார்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு அந்த மாணவன் சொல்லும் போது நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன், டேக்அவே செமையா இருக்கும். அத மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் சொன்ன பிறகுதான் 100 இன்டர்வியூ பப்ளிஷ் பண்ணிருக்கேன். ஓகே, ஒருத்தர் தான் அப்படி அதான் மோட்டிவேட் ஆச்சு. பரவாயில்லையே, இந்த ஃபீட்பேக் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுக்கணுமே. நான் இந்த 100 இன்டர்வியூ பாத்தீங்களா,
மற்றவங்க மாதிரி 100 இன்டர்வியூ போட்டேன், என் பசங்க 100 பேர் வேலை வாங்கிட்டாங்க, உங்களுக்கு வேலை வேணுமா, எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு கீழ்த்தனமான பதிவையும் நான் போடல. சார் இல்ல சார், ரொம்ப உடைச்சு பேசுவோம். நீங்க இப்போ உங்களுடைய நிறுவனத்தை பத்தி பேசுறீங்க. கண்டிப்பா உங்க நிறுவனம் வந்து சரியா செய்யுதுன்னு நீங்க சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ வந்து யூ கேன் ப்ரொமோட் யுவர் பிராண்ட். ஓகே. நிச்சயம். பட் நெகட்டிவா கேட்கறேன்னு நினைக்காதீங்க. யூ ப்ரொமோட் யுவர் இன்ஸ்டிடியூஷன், உங்களோட ஏஜென்சியை ப்ரொமோட் பண்றீங்க ப்ராப்பரா. இந்த ஸ்கேம் இருக்குல்ல, அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நான் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சது வந்து அந்த ஸ்கேம் பத்தி தான். நான் இவங்க நேம் பண்ணுங்க சொல்ல, நேம் காலிங் பண்ணாம இப்படி ஒரு நான் ஏஜென்சிக்கு போறேன் உட்கார்றேன்னா இதெல்லாம் சொன்னா அப்படியே வெள்ளை இருந்து வந்துரு, என்கிட்ட வரையிலே வெள்ளை இருந்து வந்துரு அப்படின்னா சூப்பர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்குறேன், நீங்க எனக்கு 10 பைசா கட்ட வேண்டாம், கல்லூரி ஃபீஸ் கட்டினா மட்டும் போதும்னு சொன்னாங்கன்னா நன்றி வணக்கம் தபால்னு ஏந்துருங்க. நீங்க தான் அங்க ப்ராடக்ட் உங்க சோலி முடிய போகுதுன்றத புரிஞ்சுக்கிடுங்க. ஃப்ரீ சர்வீசஸ் இன் அப்ராட் எஜுகேஷன் டேஞ்சர், டிசாஸ்டர். அதே மாதிரி இந்த அப்ராட் எஜுகேஷன் இந்த கல்வியாளர்களையும் கேட்கறது, உங்க பிள்ளைகளே உங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்கு ஒரு கல்வி கூடத்துக்கு அனுப்ப மாட்டீங்கன்னா உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டு வர்றவங்களையும் அனுப்பாதீங்க. தெரியாது, அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் வாழ்வதற்கு பிறரை கெடுக்காதீர்கள். இப்ப என் பையன் இப்பதாங்க 4th முடிச்சுட்டு 5th போறான் அடுத்த வருஷம். இப்ப நான் இந்த பசங்களெல்லாம் அனுப்புறேன் இல்லையா, இதே கல்லூரியில தான் அவனும் படிக்க போறான். இன்ட்ரெஸ்டட் ஆஃப் கோர்ஸ். நான் வந்து நல்ல மெரிட்ல வாங்கி நான் இந்தியால மெடிசன் வாங்குறேன், ஆல் தி பெஸ்ட், உன் கையில இருக்கு. இல்ல எனக்கு எதுவுமே வேணா, நான் இங்கே விஸ்காம் படிக்க போறனால அது அவனோட இஷ்டம். வை நாட், வாட்ஸ் த ப்ராப்ளம்? என்ன அமேசிங் கோர்ஸ், இன்னைக்கு அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எந்த கோர்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல? கரெக்டான கோர்ஸ் இன்னைக்கு விரும்பி படிக்கும். நீ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, இத்தனை வருஷமா நீ இந்த துறையில இருக்கிற, இன்னைக்குமே வந்து அதே எனர்ஜியோட நான் விரும்பி செய்யறேன், பிளஸ் ஐ சி சக்சஸ். இன்னைக்கு 15 வருஷமா திரும்பி என்னோட அந்த 100 இன்டர்வியூஸ் பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு இந்த சொசைட்டி நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனசு ஒருத்தாத பிசினஸ். அதுல ஒரு கமெண்ட் வந்துச்சு, என்ன நீ பண்ணிட்ட, பணம் வாங்காமையா பண்ணிட்ட. இந்த கமெண்ட் போடுறவங்களாம் என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து 100 பேருக்கு உங்க வீட்டுல இருந்து பணத்தை எடுத்து என்னங்க சேலரி கொடுத்து மக்களுக்கு சேவை செய்யுங்க. நான் ஏன் வேணான்ற? நான் அந்த சேனல் தாங்க வெறும் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கான நடத்துற பிசினஸ். நீங்க எவ்வளவு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லீங்களா? இப்போ இஃப் ஐ ஆம் நாட் ஆடிங் எனி வேல்யூ, இப்ப நம்ம எதுக்கு 3வது இன்டர்வியூஸ் நம்ம இதுல பண்ண போறோம்? இல்ல, ஒருத்தவங்க கிட்ட எக்ஸ்பர்டைஸ் இருக்குன்னா அதுல இருந்து என்னென்ன விஷயம் இங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஆச்சும் நம்ம ஓவர் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோமா பாருங்க. எதுவுமே கிடையாது. ஓப்பனா இருக்கிறத ஒரு மக்களுக்கு வந்து கல்வியின் மூலமா இப்போ ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவர்கள் வாழ்க்கை நல்ல நிலையை அடைவதற்கு ஒரே விஷயம் என்னதுங்க? கல்விதான். வேற அதை நீங்க தரம் தாழ்ந்துதான் கொடுத்தா அவங்க மேல வரமாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. இருக்கிறதோட கீழே போவாங்க. பிளஸ் அவங்க திருப்பி அடுத்து மேல வரதுக்கு நிறைய டைம் எடுக்குது இல்லைங்களா சார்? அதான் கடைசியா நான் அந்த ஒரு கேள்வி, சரியா, ஒரு தோராயமான ஒரு தொகை சார், சரிங்களா? நீங்க கோர்சஸ் எல்லாம் விட்டுருங்க, ஒரு ஆவரேஜான ஒரு தொகை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில அவங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வியா பார்த்தாங்கன்னா மாணவர்களும் அதை புரிஞ்சுப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் என்ன கேட்கறாங்க அப்படின்றத. சார் தோராயமா சார் ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் படிக்கணும் அப்படின்னா வந்து தோராயமா இவ்வளோ ஆகும் அப்படின்னா வந்து ஆவரேஜ் கிளியராவே ப்ரிசைஸாவே சொல்லிடுவோம். பேச்சுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கிடையாது. ஃபீ ஸ்ட்ரக்சர் 3 lakhs per yearல இருந்து ஸ்டார்ட் ஆகும். லிவிங் எக்ஸ்பென்சஸ் 30,000 rupees per month. ஸோ பேச்சுலர்ஸ் 3 year டிகிரி இருக்கு, 4 year டிகிரியும் இருக்கு. ஒரு ஆண்டுக்கு டியூஷன் ஃபீஸ் லிவிங் எக்ஸ்பென்சஸ் சேர்த்து 5 to 6 lakhs per year நீங்க கணக்கு போட்டுக்கலாம் பேச்சுலர்ஸ்க்கு. மாஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 0 ஃபீஸ்லாம் இருக்கு, இல்ல 3 lakhs per year ஆன்வர்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 ஃபீஸா இருந்தாலும் உங்களுக்கு லிவிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஸோ மாஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 12+ lakhs for 2 years பேர் மினிமம் உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். சரி, மாட்டு கருத்து இல்ல. எஸ், திஸ் இஸ் வாட் இட் இஸ். இவ்வளவு ஆகும். ஆமா, நம்ம வந்துட்டு சும்மா நிகழ்ச்சிக்காக ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்குறேன், உங்க ஃபீஸை நான் கம்மி பண்ணிடுறேன், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருக்கிறீங்களா, ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, உங்களுக்கு இன்னும் ஃபீஸ் எதுக்கு இதெல்லாம் இந்த கோட் கூப்பன் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் நம்ம பண்றதே கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஓப்பன், டிரான்ஸ்பரண்ட் அப்ரோச். இன்னும் இப்போ நிறைய ஆக்டிவிட்டிஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய கல்லூரிகளோட இணைந்து 2+2 2 வருஷம் இந்தியாவில், 2 வருஷம் யூரோப்ல. பிளஸ் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு 10 daysக்கு
யூரோப்பியன் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி எக்ஸ்சேஞ்ச் மாதிரி அனுப்புறது, அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் இங்க வந்து கிளாஸ் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ லான்ச் பண்ணிட்டோம். 2026ல இதோடைய பேஸ் வந்து இன்னும் அதிகமா இருக்கும். எல்லாமே இன்டு கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஹை குவாலிட்டி எஜுகேஷன், தரமான இன்னைக்கு அனைவருக்கும் கல்வி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் அதுல மாறுபட்டு அனைவருக்கும் கல்வி என்பதை தாண்டி அனைவருக்கும் தரமான கல்வி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல தான் வந்து நம்ம நோட்டேஷன்ல நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் இதுவும் சொல்லணும், பேராதரவு. இப்போ அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியே அதெல்லாம் பாதாளத்தில் இருக்கும்போது இன்றைக்கும் 550-600 ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட 4 ஆஃபீஸர்ஸ், சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர். பை தி வே நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே ஒன்லி ஃபார் மை 4 ஆஃபீஸர்ஸ், சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர். இப்போ என்னோட நார்த் இந்தியன் பிரான்ச்சைசி யூகே ப்ரொமோட் பண்றாங்க. உடனே மக்கள் வந்துட்டு அங்க பாருங்கன்றாங்க. அதனால இதையும் நான் பதிவு செஞ்சிடறேன். நான் சொன்னது எல்லாமே நான் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த 4 ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான், சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூர். ஸோ செப்டம்பர் 2026 இன்டேக் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன்ல இருக்கு. பிளஸ் டிஸ்கிரிப்ஷன்லயுமே எல்லா டீட்டெயில்ஸுமே போடலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்றது என்னன்னா, இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுங்க. அதன் பிறகு இதை பண்ணலாமா வேணாமா, இந்தியாவில் படிக்கலாமா, இந்த கோர்ஸ் எங்க போய் படிக்கலாம், எல்லா ஆப்ஷன்ஸ்க்குமே அவங்களாவே டிசிஷன் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல் நிச்சயமாக அமையும். ஃபைன். ஸோ இதுக்கு மேலே நான் என்ன தோணுதோ கேட்டேன். இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களோட கான்டாக்ட் வில் பி டிஸ்பிளே இந்த டிஸ்கிரிப்ஷன். அவங்க கேட்டுக்கலாம். ஏன்னா நிறைய கேள்வி அவங்களுக்கு இருக்கலாம். நான் இந்த இஷ்யூ பேஸ்டாக இதை பற்றி பேசினாலும் முடிஞ்ச அளவுக்கு இதுக்குள்ளே பேசினேன். ஒரு நாள் வாங்க, எஜுகேஷன் பற்றி நம்ம ஊரில் உடச்சி பேசுவோம் நிறைய விஷயங்கள். நீங்கள் இவ்வளோ டீசெண்டாலாம் வந்து பேசாமல் கொஞ்சம் நிறைய உண்மைகளை சொல்லுங்க. நிச்சயமா உள்ளே இருக்கனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.